இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை குறிப்பாக முதல் வாசகம் நற்செய்தி வழியாக நாம் நம்மோடு வாழ்கிற ஏழை எளியவரை நசுக்காமல் அந்த ஏழை எளியவரில் இறைவனை கண்டு இறைவனுடைய அன்புக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்கிறது. 1993 ஆண்டு சூடான் நாட்டிலே ஒரு பெரிய பஞ்சம் உருவானது. அந்த பஞ்சம் மிக கொடூரமான ஒரு பஞ்சம். எனவே கெவின் கார்ட்டர் என்ற அந்த புகைப்பட கலைஞர் அந்த சூடான் நாட்டிற்கு சென்று அந்த கொடுமையான பஞ்சம் எப்படி இருக்கிறது, அதனுடைய கோர தாண்டவம் மக்களை எப்படி வாட்டி வதைக்கிறது என்பதை உலக மக்கள் எல்லாருக்கும் தன்னுடைய புகைப்பட திறமையினால் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு போகிறார். தெற்கு சூடானிலே அயோடு என்கின்ற ஒரு இடத்தில் அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு சிறுமி, ஒரு 7-8 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுமி, கடுமையான பஞ்சம், உடல் மெலிந்து அந்த முகமெல்லாம் ஒடுங்கி போய் வெறும் எலும்பு கூடாக உணவுக்காக ஏங்கி தவிக்கிறாள். அப்பொழுது ஐக்கிய நாடுகளுடைய அந்த சபை உணவு கொடுக்கக்கூடிய இடத்திற்கு இவர் தத்தி தவழ்ந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு வல்லூர், பருந்து வகையை சார்ந்த, கழுகு வகையை சார்ந்த ஒரு வல்லூர் அந்த சிறுமி எப்பொழுது தடுமாறி கீழே விழுந்து இறந்து போவாள், அவளது உடலை தன்னுடைய உணவாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வல்லூரும் அந்த சிறுமியை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு 15-20 நிமிடங்கள் ஒளிக்காட்சி பதிவு செய்கிறார். அதே போல ஒரு போட்டோவும் எடுக்கிறார். அந்த சிறுமி விழுவதும் வல்லூர் அருகே அவரை உணவாக எடுப்பதுமாக மிக தத்ரூபமாக எடுத்து அங்கிருந்து அவர் கிளம்பி விடுகிறார். பிறகு இவருடைய புகைப்படமானது அங்கே காட்சி பொருளாக்கப்படுகிறது. உலகமெங்கும் அதை பற்றி பிரபலமாக பேசுகிறார்கள். ஏனென்றால் நியூயார்க் டைம்ஸ் என்கின்ற அந்த பத்திரிகையில் இவருடைய புகைப்படம் சிறப்பாக வருகிறது. எல்லாரும் பாராட்டி உயரிய விருதும் அவருக்கு இந்த புகைப்படத்துக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் பின்னால் வந்த சோகம் மிக மோசமானது. 3 ஆண்டுகள் கழித்து இந்த கெவின் கார்ட்டர் என்ற அந்த புகைப்பட கலைஞர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து கொண்டார். ஏன் அவர் இறந்தார் என்ற செய்தி அறியப்படுகிற போது அது இன்னும் வேதனையாக இருந்தது. 15 நிமிடங்கள் அந்த சிறுமி உணவுக்காகவும் உயிருக்காகவும் போராடிய போது அவர் நினைத்திருந்தால் ஏதாவது கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம் அந்த வல்லூரிலிருந்து. ஆனால் தன்னுடைய புகைப்படம் எடுப்பதுதான் தனக்கு நோக்கமாக இருந்து அந்த சிறுமியை காப்பாற்ற தவறிவிட்டோமே என்கின்ற அந்த குற்ற உணர்வு அவரை குத்தி குத்தி தற்கொலைக்கு அழைத்து சென்றது. பரிதாபமாக இறந்து போனார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக நமக்கு சொல்கிறது, ஏழை எளியவர்களை நாம் வஞ்சிக்க கூடாது. இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்கிறோம். விடுதலை பயண நூலிலே மிக அழகாக யாவே இறைவன் மோசே வழியாக மக்களுக்கு 10 கட்டளையை கொடுக்கிறார். அதிலே ஒன்று, அடுத்தவருடைய பொருளை கவர விரும்பாதே, ஏழைகளை வஞ்சிக்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த சட்டத்திட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்களே அதை பற்றி பொருட்படுத்தாமல் வலியவர்கள் எளியவர்களை வதக்கி ஒடுக்குவதும், அவருடைய நிலங்களை அபகரிப்பதும், அவர்களை எல்லா விதமான கொடூரமான சூழலுக்கு உள்ளாக்குவதும் அவருடைய அன்றாட செயல்பாடாக இருப்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சொல்கிறது. எனவே தான் திருப்பாடலிலே கூட ஆண்டவரை எளியோரை மறந்து விடாதேயும் என்று நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். எனவே நம்முடைய இறைவன், நாம் வணங்குகிற இறைவன் அனாவிம் காட் என்று சொல்லப்படுகிறது. அனாவிம் என்று சொன்னால் ஏழை எளியவர்கள், சமுதாயத்திலே கைவிடப்பட்டவர்கள். இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்டத்தில் கூட மிக சிறிய பங்கு, அங்கு அவ்வளவு பொருளாதார சூழலில் என்று சொன்னால் அனாவிம் பேரிஷ் என்று அதை தனியாக ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட தொகையை
வைத்து அந்த வட்டியிலிருந்து அந்த பங்கு உருவாக்குவதற்கும் பங்குகளுடைய செலவுகளுக்கும் கொடுக்கிறார்கள். அப்போ அனாமீம் என்று சொன்னாலே ஒரு ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு அர்த்தத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்முடைய இறைவன் எப்பொழுதுமே ஏழைகளை நேசிக்கிறவராக, அன்பு செய்கிறவராக இருக்கிறார். எனவே தான் இறைவாக்கினர் எசையாவினுடைய அந்த வார்த்தை இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுகிற வேளையிலே, அவர் நெறிந்த ஞானலை முறியார், புகையும் திரியை அணையார். அப்படி என்றால் இவர் எல்லா சூழ்நிலையிலும் அந்த மக்களுடைய எளிமை மக்களுடைய அடையாளமாக நெறிந்த நாணலும் புகையும் அங்கே கொடுக்கப்படுகிறது. எனவே அவர்களை அரவணைக்கிற ஆண்டவராகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகில் இருந்தார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருக்கிற ஏழை எளியவர்களை நேசிக்க வேண்டும். நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களுக்கு நாம் செய்கிற தர்மம், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது. அதே வேளையிலே நீதிமொழி நூல் 22:16 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், யார் ஒருவர் ஏழையை வஞ்சிக்கிறார்களோ, அவர்களை ஒடுக்குகிறார்களோ அவர்கள் ஏழை ஆவார்கள். அல்லது அந்த ஏழையினுடைய பொருளை அபகரிப்பதற்காக யார் பணத்தை செலவிடுகிறார்களோ அவர்களும் ஏழை ஆவார்கள் என்று நீதிமொழி நூலும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் வணங்குகிற இறைவன் ஏழைகள் மீது இரக்கம் கொள்ளுகிறவர்களாக, அவர்களை என்றைக்கும் மேம்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த அருள் தலத்தை, திருத்தலத்தை நாடி வந்துள்ளோம். எங்கு சென்றாலும் எல்லா ஆலயங்களுக்கு முன்பாக யாசிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்றால் கடவுளை நாம் கண்கொண்டு அவர்களை வேண்டி விட்டு வெளியே வருகிற போது நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், தான தர்மங்கள், எந்த திருவிழாவிற்கு சென்றாலும் அந்த ஆலயத்திற்கு முன்பாக நீண்ட வரிசையில் இருக்கக்கூடிய ஏழைகளை நாம் பார்க்கிறோம் என்றால் அவர்களில் அந்த இறைவனை நாம் காண வேண்டும் என்கின்ற அந்த மரபு நமக்கு காலம் காலமாக இருக்கிறது. எனவே தான் நல்லது செய்கிறார்கள். இன்றைக்கு நிறைய பேர் ஆலயங்களுக்கு, திருத்தலங்களுக்கு போகிற போது அங்கே சில்லறை மாற்றி ஏழைகளுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அதிகமாக சிறு குழந்தைகளிடத்திலே அதை கொடுத்து அந்த யாசிப்பவர்களுக்கு தானம் செய்யவும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் நாம் காலங்காலமாக கற்றுக்கொண்டது. அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து உருவாக்கி ஏழைகளை நேசிக்கிற இறைவனை வழிபடுகிற நாம் அதே ஏழைகளை நேசிப்பவர்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நேச நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.